மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்து என்னை வேலை செய்யவே விட மாட்டேங்குது. ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி என்னோட உடம்பும் சேர்ந்து வீணாயிட்டு இருக்குது. என்னால் எஃபெக்டிவாக எந்த ஒரு வீட்டு வேலையுமே செய்ய முடிய மாட்டேங்குது. அதை தாண்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் புதுசு புதுசாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். நாம் ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, தெரிஞ்சவங்க ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நம்மளோட பாசிட்டிவ் கிளப் அப்படின்னே சொல்லலாம். ஜெயாஸ் பாசிட்டிவிட்டியில் வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. கடந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதமாக இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய ப்ராக்டிசஸ், டாஸ்க்கு, அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ், டெய்லியும் ப்ரேயர்ஸு 4:30 மார்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய 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 விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் போயிட்டுருக்கு. கம்யூனிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவுமே, ஒவ்வொரு பர்சனுமே அவ்வளோ ஸ்வீட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஜேர்னியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கும் அந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஜாயின் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் நம்ம எல்லாரும். இப்போ எங்கள் கம்யூனிட்டியில் என்னென்னலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், அண்ட் பெய்டும் இருக்குது. பெய்டு அப்படிங்கும்போது இண்டிவிஜுவலான உங்களை வந்து தனியாக கவனிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். பெய்டுலேயே வந்து 715 பேர் இருக்காங்க. நான் ரீசெண்டாக பார்த்தது. இப்போ அது போக எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னன்னு நான் பார்க்கல. பட் ரீசெண்டாக நான் பார்த்தப்ப 715 பேர் இருக்காங்க. நம்ம ஃப்ரீயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4:30க்கு வந்து நம்ம ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து காலையில் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஹுமப்புணப்புண ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து கோல்ஸை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு இல்லைங்களா, அது 21 டைம்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி காலையில் ஜூம் மீட்டிங்கில் போகும். அடுத்தது வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே டாஸ்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எல்லாமே வந்து உங்களுக்கான புரிதல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து செல்ஃபாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கீங்கன்னா, எதுக்காக அந்த டாஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். நம்ம வெளியே இருக்கிற நிறைய பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறோம். நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன பிடிக்காது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட பலவீனம் என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கான கோல் என்ன, நம்ம எந்த மாதிரி போகணும், நமக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க தயாராகவே இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸ் பிரச்சனை, எனக்கு நானே பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கையில் எடுத்து வச்சுக்கிறோமே தாண்டி நம்மக்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கா அப்படிங்கிறத விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ நம்மளை பற்றியும் நம்ம ஃபேமிலியை பற்றியும் நம்ம நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தாங்க. இதில் நிறைய பேருக்கு மாற்றம் வந்திருக்கு. அதை வந்து இல்லைன்னு மறுக்கவும் முடியாது, யாரும் வந்து இல்லைன்னு சொல்லிடவும் முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோஸை வந்து கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா, அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் புதுசாக வர நம்மளுடைய நண்பர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் ஃபுல்லாக எனக்கு அந்த குரூப்பில் வந்து ஜென்யூனாக எல்லாரும் எழுதி சென்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அதை அப்படியே குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நைட் வந்து ஜூம் மீட்டிங் வந்து ஃப்ரீ கிளாஸ்க்கு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே வந்து பெய்டு கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு வந்து ஒரு ½ hour வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஹோமோபோனோ ப்ராக்டிஸ் வந்து நைட்டும் அவங்களுக்கு கொடுப்போங்க. அதுக்கிடையில் ஃப்ரீக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னா பெய்டுக்கு தனியாக ஒரு டாஸ்க், அவங்களோட கோல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்க கூட நிறைய கான்டாக்டில் இருக்கிறது. அதை தாண்டி ஃப்ரீயில் இருக்கிறீங்க, எனக்கு எப்போ கால் பண்ணனாலும் கால் பண்ணி பேசலாம். சம்டைம்ஸ் நான் அவைலபிளாக இல்லைனாலுமே எனக்கு மெசேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்யூனிட்டி போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட் 5 டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாஜாலம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு இல்லைங்களா, மேஜிக் அப்படின்னு, அந்த புக்கோட ப்ராக்டிசஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் வந்து ஈகராக நாங்கள் ஒரு விஷயத்தை எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளுடைய கம்யூனிட்டியிலுடைய அவுட்லைன், என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது. இப்போது நான் பழைய விஷயத்துக்கு வரேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்குள்ள சோகம், காயம், வலி, வேதனை, துக்கம், துயரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் எப்படி வந்து நான் க்யூர் பண்ணுறது, எனக்கு பழசாக நடந்த ஒரு விஷயம், ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்க கூட கிடையாது. நான் டெய்லியும் அதை நினச்சி ஒரே பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஓவர் திங்கிங்ல இருந்து வெளிய வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது நன்றி உணர்வு. நன்றி உணர்வை நம்ம எதுக்கு வெளிப்படுத்துறோம்? நம்ம நிறைய விஷயத்துக்கு நன்றி இங்க சொல்லிக்கிறதே கிடையாது. யாரோ ஒருத்தர் 3வது மனுஷனை எங்காவது ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு சொல்ற அந்த சாரி, தேங்க்யூ அப்படிங்கிறத கூட நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருமே சொல்லிக்கிறதே கிடையாது. வீட்ல இருக்கிறவங்க தெரியாம ஒரு பொருளை கீழே போட்டுட்டாங்க அப்படின்னா கூட, அப்ப நம்மளுக்கு வந்து கோவம் தான் வந்து அவங்கள திட்ட ஸ்டார்ட் பண்றோம். அன்பார்ச்சுனேட்லி அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச பொருளா இருக்கலாம், இல்ல பிடிக்காத பொருள் வாட் எவர். ஆனா நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல அவங்க கை தவறி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்காம அவங்கள திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிராட்டிடியூடா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேங்க் பண்றது, அவங்களுக்கு லவ் யூ சொல்றது, இது எல்லாத்தையும் வந்து ஹோமோபோனோ ப்ராக்டிஸ்ல இருக்குது இந்த 4 விஷயங்களும். அது 4மே வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 3வது மனுஷங்க வருஷத்துல ஒரு தடவை எப்பாவது ஒரு நாள் பஸ்ல பார்ப்போம். வாழ்க்கையிலேயே ஒரு தடவை தான் அவங்க பஸ்ல பார்த்துருப்போம். தெரியாம நம்ம வந்து காலம் மிதிச்சிருப்போம். அதுக்காக ஐம் சாரி 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 அப்படின்ட்டு நிறைய டைம் சொல்லியிருப்போம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கோம்? நெவர். சொன்னதே கிடையாது. ஏன் சொன்னது கிடையாது? நம்மளுடைய கிரீடம் குறைஞ்சிரும். இல்லைன்னா ஒரு கில்ட் ஃபீல் வந்துடும். இல்லையே நம்ம ஒரு மாதிரியான செட்டப் இங்கே பண்ணி வச்சிருக்கிறோம், நான்னா இப்படிதான் இருப்பேன்னு பண்ணி வச்சிருக்கேன், அதை விட்டு இறங்கி வரணும்னா அப்போ அவங்க என்ன நிறைய ப்ளேம் பண்ண சான்சஸ் இருக்கே அப்படின்னால கண்டிப்பாக யோசிக்க தோணும். எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் கண்டிப்பாக இது தோணும். ஏன்னா நான் திடீர்னு வந்து ஒரு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது நம்மளுக்கும் நம்மளோட வீட்டில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. நம்ம அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவுட்லைன் இருக்கும், இந்த ஆள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு கிராட்டிடியூடை வெளிப்படுத்துங்க, நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. சமையல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா சமையல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க, பழைய விஷயங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறத உங்கள் வாய் நிறைய மனசு நிறைய சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் 10 டைம் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஒரு டைமாவது உங்களுக்கு அந்த நன்றியை திருப்பி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் பீஸ்ஃபுல்லையும் தரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 10 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 10வது நாள் இதே வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நிறைய நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துட்டோம். அதாவது நேர்மறையான வாக்கியங்களை நம்ம அடிக்கொருக்கா பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜோசிகாரர் இல்லை குறி சொல்கிறாங்க, இந்த குடுகுடுப்பக்காரங்க இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்ல விதமாக சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஓகே நான் பணக்காரனா இவன் சாதிக்க பிறந்தவன் சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? அதே வந்து சின்னதாக ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டா கூட நம்மளுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுரும். அதுதான் அஃபர்மேஷன்ஸ். ஒருத்தங்க நம்மளுக்கு கொடுக்குற நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த நம்பிக்கையை நம்மளுக்கு நாமளே கொடுத்துக்கிறது தான். நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா அது போகும். அதுக்கப்புறம் வந்து நான் வெளியே ஓப்பன் அப் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஓப்பன் அப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னால் முடியாது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப டெய்லியும் இந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணுறதான். நம்மளுக்கு தைரியம் இல்லை, ஒரு மாதிரி பேனிக்காக இருக்கு, ஆன்சைட்டியா இருக்கு அப்படின்னா நான் தைரியமானவள், நான் சாதிக்க பிறந்தவள், நான் வெற்றியாளன், என்னால் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். யாராவது வந்து உன்னால் முடியாதுன்னு சொன்னால், நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஒரு சிலரோட வார்த்தைகள் வந்து நம்மளை அப்படியே டவுன் பண்ண இல்லைங்களா? அதுதான் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த நம்ம இருக்கிற அந்த சொசைட்டி நம்மள சர்க்கிளில் எல்லாமே வந்து பாசிட்டிவ் மட்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது, அங்கே நெகட்டிவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளை நாம் எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது, நம்மளை நம்ம எப்படி வந்து மோட்டிவேட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. கிராட்டிடியூட் பார்த்துட்டோம்,
அஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். இது நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ப்ராக்டிசஸ். ஓகேங்களா. அடுத்தது நான் என்ன சொல்லியிருந்தேன், கோல்ஸ். ஓகேங்களா. கோல்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், இல்லை எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, கோலே என்னன்னு தெரியல அப்படிங்கிறவங்கள நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்களோட கோலை கண்டுபிடிச்சி அந்த கோலுக்காக ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உங்களோட கோல் என்ன, உங்களோட இலக்கு என்ன, அதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது கடிவாளம் கட்டுன குதிரை மாதிரி உங்களோட கோலில் மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்குன்னு தாண்டி, நம்மளுடைய பக்கத்து வீட்டு பிரச்சனை, எதிர்த்து வீட்டு பிரச்சனை, சொந்தக்காரன் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான், இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கிறமே தாண்டி இன்னும் கோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட்டான நம்ம பார்வையை பார்க்கவே கிடையாது. பின்னாடி திரும்பி பார்க்குறோம், சைடில் திரும்பி பார்க்குறோம், முதுகு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கான கோலை வந்து நம்ம செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், செகண்ட் அஃபர்மேஷன்ஸ், தேர்டு ஒன் கோல். அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது, டெய்லியும் நல்லா தண்ணி குடிக்கிறது, ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்றது, அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் வாக்கிங், சின்ன ப்ரேயர், மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் ஒரு சில ரொட்டீன்ஸை நம்ம கொண்டு வந்தாலே போதுங்க. நான் சொன்ன இந்த 5-6 விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்களேன், உங்களோட லைஃப் வந்து வேற மாதிரி மாறப்போகுது. நான் வந்து திடீர்னு வந்து பணம் கொட்டும், திடீர்னு வந்து அது வரும் இது வரும்னுலாம் சொல்ல மாட்டேன். உங்களோட நம்பிக்கை இதில் எவ்வளோ தூரம் இருக்கோ, அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷனை நீங்கள் எவ்வளோ தூரம் எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும். நான் என்னோட 2 வருஷம் என்னோட லைஃப்பையே நான் சேஞ்ச் பண்ணி திருப்பி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிருக்கேன். ஸோ என்னோட லைஃப்பையே என்னால் மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தினாலையுமே இந்த ஒரு ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. ஸோ பாசிட்டிவாக இருப்போம். நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.